வேதத்தின்படி இருதயம் என்பது நம் சிந்தனை, உணர்வு, விருப்பம் மற்றும் ஆவிக்குரிய வாழ்வின் மையம். மனிதன் புறத்தோற்றத்தை பார்த்தால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அதை கவனமாய் காத்து சுத்தமான இருதயத்தோடு தேவனை முழுமையாய் நேசிப்பதே முக்கியம். கெட்ட இருதயத்தை மாற்றி புதிய இருதயம் தர அவரால் மட்டுமே முடியும். இருதயத்தை குறித்து முழு வேதாகமும் கற்றுத்தரும் மிக சுருக்கமான கருத்து என்ன? தேவன் இருதயத்தின் நிலையை ஆராய்வார். 1 சாமுவேல் 16:7 பார்க்கிறோம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அடுத்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. நீதிமொழிகள் 4:23 எல்லாவற்றிற்கும் மேலாக உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும். அடுத்ததாக புதுப்பித்தல் தேவை. நம் இருதயம் பெரும்பாலும் கபடுள்ளது. எனவே சங்கீதம் 51:10 சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று ஜெபித்து புதிய இருதயத்தை பெற வேண்டும். அடுத்து முழுமையான அன்பு. உபாகமம் 6:5 உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவாயாக. அடுத்து நம்பிக்கையின் மையம். இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணுவதே ரட்சிப்பு. ரோமர் 10:10 இதை பார்க்கிறோம். சோ உங்கள் இருதயம் தேவனுக்கு முன்பாக உண்மையாகவும் சுத்தமாகவும் இருக்கிறதா என்று தினமும் ஆராய்ந்து அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கைகளில் ஒப்புக்கொடுங்கள். God bless you.